நம்ம அம்மாவை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இவ்வளவு பிரச்சனையையும் தைரியமா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அத்தை கடைசி நேரத்துல வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு செம்மையா தண்ணி காட்டிட்டாங்க. அவர் அப்படியே பயந்து போயிட்டாரு. என் மருமக என்ன சும்மாவா? எவ்வளவு பெரிய சவாலையும் சந்திச்சு ஜெயிக்க கூடியவ. ஆமா ராம், இந்த பிரச்சனை இவ்வளவு ஈஸியா தீர்ந்துரும்னு யாரும் நினைக்கவே இல்லை. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனா தப்பே செய்யாம நாம தண்டனை அனுபவிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இதுதான் விதிங்கிறது. சரி போகட்டும் விடு. சீதா, மாமா இந்த சந்தோஷத்தை கொண்டாட எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. எடுத்துட்டு வா. ஏ சீதா, எப்படி என்னோட பிளான்? நான் சொன்ன மாதிரியே உங்க அத்தைய வெளியில கொண்டு வந்துட்டேன். ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க சித்தி. அத்தை வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, நீ என்ன மன்னிச்சிட்டல? அந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லல தானே? நான் யாரு சித்தி உங்களை மன்னிக்கிறதுக்கு? நீங்க துரோகம் செஞ்சது அத்தைக்கு. உங்களை மன்னிக்க வேண்டியதும் அத்தைதான். அப்படின்னா நீ எல்லா விஷயத்தையும் உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, இன்னும் சொல்லல. ஆனா இத நான் கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லதான் போறேன். நீங்க ஏதோ திட்டம் போட்டு அத்தைய ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால நான் இதெல்லாம் மறந்துட மாட்டேன். இத நான் மறைச்சேன்னா நானும் என் அத்தைக்கு துரோகி ஆயிடுவேன். என் அத்தைக்கு நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எதையும் மறைக்கவும் மாட்டேன். இத கண்டிப்பா நான் அத்தை கிட்ட சொல்லுவேன். உங்களை மன்னிக்கிறதோ மன்னிக்காம இருக்கிறதோ அத்தையோட மனசை பொறுத்து இருக்கு. சீதா, இவன் இப்படி சொல்லிட்டு போறா? இவளை என்ன பண்ணலாம்? சீதா, என்னம்மா பண்ற? ஏன் இவ்வளவு லேட்டு? சீக்கிரம் வாமா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. இதோ வந்துட்டேன் அத்தை. குடு. என்னங்க இப்படி கூட. இந்தாங்க அத்தை, இந்தாங்க. ராம், சுமித்ரா, அந்த ஸ்வீட்ஸ் கொடு. இந்த பானுமதி, வாங்க. சம்பந்தி, ஐயோ, இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு பானுமதி தான் காரணம். ஓ, அப்ப நானும் ஸ்வீட் ஊட்டி விடுறேன்.